செய்தியாளர்கள் சந்திக்கிறத அவர் தவிர்க்கிறார். செய்தியாளர்கள் ஏன் சந்திக்கணும்? நீங்க திமுக பத்தி கேட்க மாட்டேங்கிறீங்க. கரூர் விவகாரம் தொடர்பாக எத்தனை கேள்விகள் ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்து நீங்க கேள்வி எல்லா மீடியாவும் கேட்டிருக்காங்க. அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கலன்னு ஐயா ஸ்டாலின் பத்தி கேட்டீங்களா? மாணவர்களுக்கு கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்று நீங்க சொன்னீங்களே, தள்ளுபடி பண்ணீங்களா? ஏன் யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்க நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, ஏங்க நடைமுறைப்படுத்தல யாராவது கேட்டீங்களா? பரந்தூர்ல 1500 நாட்களாக விவசாயிகள் போராடி கொண்டிருக்காங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களே, கரூருக்கு இரவோடு இரவாக நீங்க போறீங்க, பரந்தூர்ல அந்த விவசாயிகளை ஏங்க நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டீங்களா? ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேட்பதாங்க துணிச்சலே. எந்த பத்திரிகை, எந்த ஊடகம் ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேட்குது? பொன்முடி அவர்கள் கோடி ஊழல் பண்ணிருக்காரு. நேரு அவர்கள் 2500க்கும் மேற்பட்டவர்களிடம் அவர் பணம் வாங்கிக்கிறதா சொல்றாங்க. அது வந்து பெருக்குனா எத்தனை கோடி கணக்கு சொல்றாங்க. அதான் செவி வெளி செய்தியா தானே எல்லாமே இருக்கு. செய்திகளாக தான் இதனால சொல்றேன். ஊடகமாக இல்லை என்று செவி வெளி செய்தியா சொன்னாங்களா? இல்ல அமலாக்கத்துறை சொல்லுதா? உங்களுக்கு புரியுதா? ஊடகமாக இருந்தால் இந்த தலைவர் சந்திப்பார். திமுக செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடியவர்கள் என்னத்தை நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போன்று நீங்க வந்து கேலி சித்திரம் செய்து, மீம்ஸ் செய்து அப்படியே தமிழக வெற்றி கழகத்தை வீழ்த்திடலாம், அண்ணன் விஜய் அவர்களை வீழ்த்திடலாம் நீங்க நினைக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒன்று இருக்கு. ஏங்க சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் பேசினா லைவ் கட்டாயிருது, முதலமைச்சர் பேசினா 10 நிமிஷம் லைவ் மட்டும் வருது. இதை வந்து நீங்க கேள்வி கேளுங்க. எந்த நேரத்தில் எந்த இடத்தில் பத்திரிகையாளரை சந்திக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் சந்திப்பாரு.